ஒரு பொண்ணு பேர் ஃபர்ஹானான்னு வச்சுப்போம். கிச்சனில் சமைச்சுக்கிட்டே ஆட்டோ வந்துரும். சீக்கிரம் பசங்களுக்கு ஷூ லேஸ் கட்டி விடுங்கன்னு புருஷன்கிட்ட சொல்றா. அவரும் பசங்களுக்கு ஷூ லேஸ் கட்டி விடுறாரு. லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்து ஜன்னல் வழியா அவங்க ஸ்கூலுக்கு போறத பார்த்துட்டே இருக்கா ஃபர்ஹானா. அந்த வழியா நிறைய வீட்டு பொண்ணுங்க வேலைக்கு போறாங்க. அதை பார்த்து ஃபர்ஹானா கிட்ட ஆசை வருது. வீட்டில் அப்பா அம்மா பாட்டி 3 பிள்ளைங்க கூட்டு குடும்பமா இருக்காங்க. அப்போ ஜெனின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கால் பண்றான்னு சொல்ல ஃபர்ஹானா அதை கேட்டு சந்தோஷமா இருக்கிறாள். உனக்கு தான் கால் வந்திருக்குன்னு சொன்னா அம்மா பாட்டி எல்லாம் ஆச்சரியமா பார்க்குறாங்க. எனக்கு மேரேஜ் ஆக போகுது, கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்துரும்னு சொல்லிட்டே இருக்கா. உன்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடு, அதுக்கு இன்விடேஷன் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்கிறா. எனக்கு என்கிட்ட ஃபோன் கிடையாது, என்னோட ஹஸ்பண்ட் நம்பரில் தான் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு அனுப்பி வைக்க சொல்கிறா. எந்த காலத்தில் இருக்க இன்னுமா உன் கையில் ஃபோன் இல்லை? என்னடி இப்படி சொல்கிற? அதுவும் ஃபோன் இல்லாமல் எப்படி வாழ்கிற? ஃபாரனானோட அப்பா சின்னதாக கடை வச்சிருக்காரு. அங்கே தான் ஃபாரனானோட ஹஸ்பண்ட் வேலை பார்க்குறாரு. அங்கே வந்த கஸ்டமர் பிராண்டட் ஷூ இருக்கான்னு கேட்குறாரு. இது பிராண்டட் ஷூ தானே சொல்ல கஸ்டமர் பிடிக்காம கிளம்பி போயிட்டாரு. ஸ்கூல் படிக்கிற இடத்துல இது வரைக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டல, சீக்கிரமாக கட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஃபர்ஹானா ஹஸ்பண்ட் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு இருக்காரு. வட்டியெல்லாம் வாங்கி பணம் கட்டக்கூடாதுன்னு அப்பா சொல்கிறாரு. ஆனால் வேறு வழி இல்லாமல் தெரிஞ்சவங்க கிட்ட பணம் கடன் வாங்கி ஸ்கூல் ஃபீஸ் அடைக்கிறா. இந்த கஷ்டங்கள் எல்லாம் பார்த்து ஃபர்ஹானா ஒரு முடிவுக்கு வர அது ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறா. வீட்டோட வாடகைக்காக ரூபாய் சேர்த்து வச்சிருப்பார். ஃப்ரெண்டோட மேரேஜ்க்காக அந்த பைசாவை எடுத்து இருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரும் இந்த மேரேஜுக்கு போகிறாங்க.